2025ஓட கடைசி 5 மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணலாமா? எஸ், ஐ கோனா மேக் எ மிட் இயர் ரெசல்யூஷன். ஆல்ரெடி நியூ இயருக்கு போட ரெசல்யூஷனே என்னாச்சுன்னு தெரியல. இதில் இவன் மிட் இயர் ரெசல்யூஷன் வந்துட்டான்னு நினைக்காதீங்க. என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மீ யுவர் சிஸ்டர். வெல்கம் பேக் டு another episode of PDJ Journey. ஸோ சொல்லிகிட்டு இருந்த மாதிரியே தான் நமக்கு ஆல்ரெடி நம்ம நியூ இயருக்கு நம்ம நல்ல பிள்ளையாக நான் இதெல்லாம் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு படுப்பேன், இந்த மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுவேன், இவ்வளோ ஹவர்ஸ் நான் படிப்பேன், என்னோடய ஸ்டடி செஷன்ஸ் இவ்வளோ இருக்குது, என்னோடய ஹெல்த்தி லைஃப்பை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், நான் எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டன்ஸாக இருக்க போகிறேன், நான் அது வாங்க போகிறேன், இது வாங்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன், எல்லாமே பிளான் பண்ணதான். ஆனால் அதில் அச்சீவ் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்கு தான். இப்போயும் நமக்கு 7 மாதம் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் எதுவும் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நம்மளோட வாழ்க்கை, அதுவும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று எடுத்துகிட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்து போனோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எதில் அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த போன வருஷத்தை எப்படி தொலைச்சோமோ அதே மாதிரி இந்த வருஷத்தையும் தொலைக்க போகிறோம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையாகவே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ தேட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி இந்த 5 மந்த்ஸை நல்லா யூஸ் பண்ணணுன்றதுக்காண்டி மிட் இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, 2025 ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ரெசல்யூஷன் போட்டோம்ல, அந்த ரெசல்யூஷனில் எனக்கு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னையை தாண்டி என்னோடய லெவலை தாண்டி நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, என்னால் என்ன பண்ண முடியுமோ, என்னால் எனக்கு எது செய்ய முடியுமோ அதை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி டைமிங்கும் சும்மா ஏனத்தானா நான் போடலை. ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனில் இஷ்டத்துக்கு நான் 15 ஹவர்ஸ் படிப்பேன், நான் அப்படி 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அப்படியெல்லாம் பண்ணியிருந்தேன். சத்தியமாக அது பாசிபிள் கிடையாது. ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஆஃப் வித் 2 சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. நான் என்னோடய டயத்தை நான் மேனேஜ் பண்ணி, நான் எனக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அதை நோட் அவுட் பண்ணி கரெக்டாக எழுதி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குமோ யாரையுமே பார்க்காதீங்க, யாரையுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன இதோ உங்களுக்கு அதை மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த டயத்தில் நான் படிப்பேன், இந்த டயத்தில் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், இந்த டயத்தில் நான் இவ்வளோ தண்ணி குடிச்சிருப்பேன் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ தட் எனக்கு இப்போ நிறைய மூடு வந்துச்சு. நான் நானாகவே ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ChatGPT இருக்குல்ல, அவர்கிட்ட கொடுத்தேன். அவருமே எனக்கு கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது ஒரு சின்ன விஷன் போர்டு மாதிரி நான் பண்ணலைனாலுமே சும்மா சின்ன பேப்பரில், கொஞ்சம் பெரிய பேப்பரில் எழுதி வச்சு நம்மளோட எப்படி நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே பார்ப்போம்லே அந்த இடத்துல ஒட்டி வைக்கலான்னு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன். ஏன்னா நமக்கு இருக்க போகிறது வெறும் 5 மந்த்ஸ் மோர் தான். இந்த 5 மாதமாச்சும் கொஞ்சம் கடினமாக உழைச்சோம் அப்படின்னா ஏதாச்சும் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லது நடக்கும்.